தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி இல்லாம தான் இருக்கும். வீடியோ போக போக மேபி கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி கிடைச்சிரும். நான் சொன்ன மாரி கரண்ட் இல்லாத காரணத்தினால நாங்க டார்ச் லைட் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த பகுதியில அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. அதனால வேற வழி இல்ல. சரி இத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். எவ்வளோ பேர் இத வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. நாளையிலிருந்து கரெக்ட்டா கரண்ட் வந்ததுன்னா கரெக்ட்டா வீடியோ குவாலிட்டியும் வந்துரும். வணக்கம். வணக்கம். அ புது முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா புது எக்ஸ்பீரியன்ஸ். நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து சர்ஜ் அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுதே வந்து டார்ச் லைட்ல தான் பண்றாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அத கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம வீடியோ பண்றதுல டார்ச் லைட் போட்டதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதல்ல எப்படி பார்க்குறீங்க இத? கரண்ட் விஷயத்துல? அதான் நம்ம பேசணும். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதெல்லாம் செகண்டரி. முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்டமைப்பை நீங்க பலப்படுத்துங்க. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க சரி பண்ணுங்க. அதெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் இது. இங்க போய் நம்ம நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு முதலீட்டாளர்கள்லாம் வந்துருவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்துருவாங்க. நீங்க போய் சிஎம் அங்க போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பேசி கூட்டிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம நேத்து தான் பேசணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம எவ்வளவு நாட்கள் நம்ம பவர் கட் இருந்ததால ஷூட்டை தள்ளி போட்டிருக்கோம். ஷூட் பண்ணலாம்னு உட்காருவோம், பவர் கட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டை தள்ளி போடுவோம். சரி வெயிட் பண்ணுவோம் கரண்ட் வரட்டும் அப்படின்றதுக்காக. நம்ம இப்ப சென்னையில இருக்கோம். இது சிட்டி, சைதாப்பேட்ல இருக்கோம். ஆமா, அமைச்சரோட தொகுதி. ஆமா, நம்ம சைதாப்பேட்ல இருக்கோம். இந்த பகுதியிலேயே பவர் கட் ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால ப்ராப்பரா பிசினஸ் பண்ண முடியுமா? இங்க நிறைய பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் இங்க இருக்கு. கடைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எப்படி அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க? ஸோ இப்போ நமக்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம், நிறைய தடவை நம்ம வெயிட் பண்றோம், வேற வழியில இப்ப ஷூட் பண்ணணுன்ற கட்டாயம் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம். இந்த சைட்ல ஒரு ஃபோன் லைட்டு, இந்த சைட்ல இன்னொரு ஃபோன் லைட்டு, இதை வச்சு நம்ம இப்ப போறோம். ஸோ இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணும். பவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கான விஷயங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விஷயங்கள் கூட இங்கே இல்லை. அப்போ நம்ம எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? எப்படி பெரிய ப்ராஃபிட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும்? இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய அநியாயம் என்னன்னா, நம்ம அதிகமான இபி பில்லை கட்டுறோம். சும்மா கம்மியான இபி பில்லை கட்டிட்டு பவர் கட்ஸ் வருதுன்னா கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சாதாரணமா வரதை விட ஏகப்பட்ட பணத்தை கட்டுறோம். இப்போ நான் என் ஃபோன் எடுத்து உங்களுக்கு என் ஜிபே நான் காட்ட முடியும், வீட்டில் நான் எவ்வளவு இபி பே பண்ணிட்டு இருக்கேன்னு. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பே பண்ணதை விட இப்போ பல மடங்கு அதிகமாக பே பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டில் 2 ஏசி இருக்கு. ஒரு ஏசி தான் ஆனால் ஓடும் எப்பவும். ஏன்னா சின்ன ஃபேமிலி, அட் அ டைம்ல ஒரு ஏசி தான் வீட்டில் ஓடும். ஒரு பாயிண்ட்ல எங்களுக்கு ஏறக்குறைய 1000 ரூபா, மேக்சிமம் 1000 ரூபா வரும். அதுக்கு மேல கரண்ட் பில் வராது. இப்போ போக போக பார்த்தோம்னா நார்மலைஸ் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல 10,000 போகுது, 8, 9, 10ன்னு போகுது. அப்புறம் ஒரு 5, 6 இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ பல மடங்கு எலக்ட்ரிசிட்டி பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பொருந்தும். இபி பில் ஏகப்பட்ட மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா குவாலிட்டியான சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா? கரெக்டா தடையில்லாத மின்சாரத்தை நீங்க வழங்குறீங்களா? இவ்வளவு அதிகமான பணம் வாங்கிட்டும் அதை உங்களால பண்ண முடியல. அப்ப எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். ஸோ மின்சாரன்ற விஷயம் ப்ராப்பரா இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது மக்கள். ஸோ அப்ப சொசைட்டி எப்படி டெவலப் ஆகும்? இதுதான் அவங்க வந்து ஒரு ஸ்லாப் மேலே போனால் அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்ற காரணத்தினால தான் வீடுகளுக்கெல்லாம் வந்து மாதந்தோறும் மின் கட்டணத்தை வந்து நம்ம கணக்கிடுவோம், அது அடிப்படையில் வந்து அந்த பேமெண்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து 5 ஆண்டு முடிய போகுது. ஆனால் இன்னுமே வந்து மாதந்தோறும் மின் கட்டணத்தை வந்து கணக்கிடுற முறையை வந்து கொண்டு வராமல் இருக்காங்க. கேட்டால் வந்து நஷ்டத்தில் போதுங்க ஆல்ரெடி மின்துறை அப்படின்றாங்க. ஏமா நஷ்டத்துல போகுதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியாது எதிர்கட்சியா இருக்கும்பொழுது? அப்போ வந்து வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அப்போ கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தணும்ல. ஸோ இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டினா நீங்க வந்து பிஜேபி பி டீம் அது இதுன்னு வந்து ஏதாவது மடைமாற்றுவாங்க. ஓகே ரைட், எல்லாருமே வந்து எங்க ஊர், நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல. ஸோ எங்க அம்மா நேற்று நைட்டு கால் பண்ணும்பொழுது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து சும்மா காத்தடிச்சிருக்கு லைட்டா. ஒரு இரவு ஃபுல்லா வந்து கரண்ட்டை கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுக்க இது வந்து இஷ்யூவா தான் இப்போ இருக்கு. ஸோ அதை வந்து
மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். இத யாராவது பெரிய ஆட்கள் பார்த்திருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இத வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்தினால தான் இந்த முயற்சி வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத இங்க நம்ம பதிவு ஆமா. பண்றோம். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப 2 லைட்டும் கரெக்டா கண்ணுல அடிச்சிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த வீடியோவை பண்றோம். ரெண்டாவது நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் டச் பண்ணீங்க இல்லையா? இப்ப மாதந்தோறும் மின் கட்டணத்தை நாங்க கணக்கு பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா அதை பண்ணல. அதை ஏன் பண்ணல? மாதந்தோறும் பண்ணா அவங்களுக்கு ரெவன்யூ கம்மியாயிரும். ஸோ 2 மாசம் ஒருக்கா பண்ணும்போது அந்த ஸ்லாப் சிஸ்டம்ல அவங்களுக்கு அதிகப்படியான கட்டணத்தை வசூலிக்க முடியும். ஸோ சிம்பிளான லாஜிக் என்னன்னா, அதிகப்படியா நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை ஸ்குவீஸ் பண்ணி வாங்கணும். ஆமா, அதுக்காக 1 மாசத்துக்கு ஒருக்கா நாங்க கணக்கு பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்லாம் ஆச்சரியம். இந்த கோவிட் டைம்ல டிஎம்கே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு கட்டணங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. நான் அந்த அளவுக்குலாம் பே பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையில இபி பில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாகுது. ஆனா அது அப்படியே ஒரு ஃபிளாட்டா நார்மலைஸ் ஆயிருச்சு. பல மடங்கு இன்க்ரீஸ் ஆன அந்த கட்டணம் வந்து அப்படியே இப்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க மாசம் மாசம் கலெக்ட் பண்றாங்கன்னா நம்மளோட மின் கட்டணம் டிராஸ்டிக்கா கம்மியாகும். அது கம்மியாக கூடாது அப்படின்றத அவங்களோட நோக்கமா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருந்து அதிகப்படியான பணத்தை ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமா இருக்கு. ஸோ இப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சிக்கல் என்னவா இருக்குன்னா, ஃப்ரீயா நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்றது, நிறைய பொருட்களை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றது, பணத்தை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி மின்சாரத்தையும் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இவங்களோட எலெக்ஷன்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃப்ரீயான விஷயங்களை கொடுக்கறது. ஸோ அதுக்கு யார் இப்ப அந்த காஸ்ட்டை யார் இப்ப சுமக்குறாங்க? நம்ம சுமக்குறோம். ஒன்னு கரண்ட் இல்ல, மோசமான சர்வீஸ் கொடுக்குறீங்க. ரெண்டாவது அதிகமான பணத்தை நம்ம பே பண்றோம். மூணாவது பிசினஸ்லாம் இங்க அஃபெக்ட் ஆகுது. இப்ப சிவகாசியில என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது பிரிண்டிங்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி பேசினேன். அவரு இப்ப முன்னாடி மாதிரி இல்லைங்க சிவகாசியில பிசினஸ்லாம், ஏன்னா இப்ப பட்டாசு சேல்ஸ்லாம் பெருசா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். ஸோ பிரிண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம கிட்ட பிரிண்டிங்லாம் நீங்க பண்ணுவீங்களே எப்படி போகுதுன்ற மாதிரி கேட்குறேன். அவரு மற்ற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி பெங்களூர்ல இருந்து காம்படிஷன் நிறைய வருது, வெளியில மற்ற காம்படிஷன் இருக்கு, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா, பவர் கட் நிறைய இருக்கு, எங்களால கம்ப்ளீட்டா ஓட்ட முடியல மெஷின் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவரோட தொழில் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா பவர் கட் ரெகுலரா வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை எப்படி நம்ம ஜீரணிக்க முடியும்? தொழிலாளர்கள் இங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க, சின்ன சின்ன பிசினஸ்காரங்க கடுமையா உழைப்ப செலுத்துறது ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க நடுவில் தடையா இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியது பேசிக்கான விஷயங்க, ப்ராப்பரான சர்வீஸை கொடுங்க. அதை நீங்க பண்ணாம இப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கே இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். நம்ம அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சரி வீட்டுல கரண்ட் இல்ல, ஃபேன் இல்லாம ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. இது பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த முதலீட்டாளர்கள் அங்க இங்க எல்லாம் உள்ள கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் களத்தை சரி பண்ணுங்க, தமிழ்நாட்டை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக நம்ம வேற இஷ்யூக்குள்ள போகலாம். இந்த கூட்டணி தொடர்பாக நிறைய பேசுபொருட்கள் வந்துகிட்டே இருக்கு. தினமும் வந்து ஏதோ ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் அங்க போவாரா, டிடிவி இங்க வருவாரா, என்டிஏ உடையுமா சேருமா அப்படின்ற தலைப்புகள்ல ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணி கணக்குகள் எப்பொழுதுதான் முடியும், எப்படியே முடியும் அப்படின்னு பாக்குறீங்க? அதான் இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த கூட்டணி கணக்குகள்லாம் கம்ப்ளீட்டா மாறுற மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஒரு சைட்ல ஸ்டேபிளைஸ் ஆகி தான் இருக்கு. டிஎம்கே சைடில் பார்க்கும்போது எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை. பட் இன்னொரு சைடில் பார்க்கும்போது நிறைய குழப்பங்களும் நிறைய மாற்றங்களும் வரதை பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆகுது. டிவிகே ஸ்பிளிட் பண்றாங்க, என்டிகே ஸ்பிளிட் பண்றாங்க, இந்த விஷயம் இருக்கு. ரெண்டாவது, அதிமுக கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரதுலையும் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. பிஎம்கேவுக்கு உள்ள சிக்கல் இருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுல, டிடிவியை உள்ள கொண்டு வரதுல இந்த மாதிரியான வேற சிக்கல்களும் இருக்கு. ஜான் பாண்டியனா இருக்கலாம், அவங்கள அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியுது. மூணாவதா, அதிமுகவுக்கு உள்ளேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்று, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு உள்ளேயும் சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சிக்கல்கள் பார்த்தோம்னா 3 லேயர்ல இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் சில சிக்கல்கள் யதார்த்தமா வர சிக்கல்கள் மாதிரி தான் இருக்கு. பட் சில சிக்கல்களை எனக்கு என்னமோ இதெல்லாம் யதார்த்தமா அதுவா வர சிக்கல்களை எனக்கு தெரியல.
இதை வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா திமுகவும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு உள்ளேயும் வெளியிலயும் அவங்களுக்கு சிக்கல் இருக்கும்போது அது திமுகவுக்கு லாபம் தான். ஸோ அதை என்கரேஜ் பண்ண கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு வகையில பின்னாடி இருந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் புல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பா இப்ப செங்கோட்டையன் இஷ்யூலாம் எடுத்துக்கோங்களேன். கரெக்டா எலெக்ஷன் வருது, இபிஎஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. நிஜமாவே திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய யாரும் இந்த டைம்ல குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த டைம்ல அதிமுக சரியான திசையில போகுதா, கரெக்டான திசையில போகாம இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா கூட்டணியை சேர விடாம பண்றதுலயும் திமுகவுக்கு சின்ன பங்கு இருக்கு. பெரிய பங்கு நான் சொல்ல வரல. ஏன்னா இப்ப ஓபிஎஸ் அவர்களை உள்ள விடாம இருக்கிறது இபிஎஸோட முடிவு, டிடிவியை உள்ள வர விடாம இருக்கிறது டிடிவியோட முடிவு. பட் இன்னொரு சைட்ல பார்க்கும்போது பிஎம்கேவுக்குள்ள குழப்பம் வரும்போது அவங்க சைட்லயே சொல்ற விஷயம் என்னன்னா டிஎம்கேவோட ரோலும் அதுல இருக்குன்னு பிஎம்கே சைட்லயே சொல்றாங்க. அன்புமணி அவர்கள் கேம்ப்ல இருக்க ஆட்களே அதை ஹிண்ட் பண்ணி பேசுறாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கு. ஸோ அது போக அப்புறம் மற்ற கட்சிகளையும் அங்க போக விடாம இவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. டிஎம்டிகேவா இருக்கலாம், இந்த மாதிரியான கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஸோ அந்த அலைன்ஸை ஸ்ட்ராங்காக விடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்காங்க. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. டிஎம்கே ஒரு கட்சி, அவங்க அதிமுகவுக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ண போறாங்க, எலெக்ஷனை ஃபைட் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அலைன்ஸை ஸ்ட்ராங்காக விடக்கூடாது. அந்த அலைன்ஸுக்கு போகக்கூடிய அந்த ஓட்ஸை செதற வைக்கணும். அந்த அலைன்ஸுக்கு உள்ளேயும் பிரச்சனையை ஏற்படுத்தணும். அந்த அலைன்ஸ்ல கூடிய முக்கியமான கட்சியான அதிமுகவுக்குள்ளேயும் பிரச்சனையை கிளப்பணும்னு அவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பெரிய ஒரு சேலஞ்ச். இதை மீறி இபிஎஸ் அவர்கள் செயல்படணும். அதுவும் குறிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் எக்ஸாக்டா எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்துல இருக்கும்போது இதெல்லாம் வருது. இதுவும் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இந்த டைம்ல கரெக்டா இது நடக்கிறது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது திமுகவுக்கு பிரச்சனை. அவர் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்திட்டு இருக்கும்போது அவருக்கு டேமேஜ் ஏற்படுத்துற மாதிரி அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கே பிரமிப்பா இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு பாருங்க கரெக்டான சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் மீறி அரசியல் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் அதிமுகவுக்கு. அதை மீறி ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் அவங்க உருவாக்கணும் இனிமேதான். இப்போதைக்கு அவங்களுக்கு பிஜேபி இருக்காங்க. நான் ஆக்சுவலா இது வீக்கான அலைன்ஸ்னு சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்தளவு இது ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் கூட அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கான ஸ்கோப் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இன்னும் இன்னும் சில கட்சிகள்லாம் வெளில இருக்காங்களா, அதெல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா எங்களை முதுகுல குத்திட்டாங்க அப்படின்றாங்க. அதிமுக எம்பி சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்காம விட்டாங்க. ஸோ அதனால அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க. டிடிவி வந்து அவரும் நாங்க என்டிஏல இருக்குமா அப்படின்றத நயினார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாரு. அவரு ஓபிஎஸ் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே ஒரு பிரச்சனையிலே இருக்கும்பொழுது ஒருவேளை ஏதோ பண்ணி எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாலுமே வந்து இந்த ஓட்டுலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்ற கேள்வி இருக்குல்ல, இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அரித்மெட்டிக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனாலதான் அவங்க பெருசா டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அகாமடேட் பண்ணலன்னு பாக்குறேன். பெருசா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அந்த கேள்விலாம் இருக்கு. ஆனா அவங்களை வெளியே விட்டாலுமே டேஞ்சர் தானே. வெளியே விட்டாலும் டேஞ்சர் தான். பட் இப்ப அவங்க பிஜேபி கையில நிறைய சீட்ஸை கொடுத்து பிஜேபி வழியா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் அகாமடேட் பண்ணாலும் அப்போ ஓகே, பிஜேபி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு அந்த ஓட்ஸ் போகும். அந்த ஓட்ஸ் இங்க ஏடிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க, நீங்க எங்களை உள்ள விட மாட்டீங்க, பிஜேபி கூட தான் நாங்கள் இருக்கணும்னு சொல்லுவீங்க, ஆனால் எங்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமான்னு தான் யோசிப்பாங்க. ஸோ ஏடிஎம்கேவுக்கு அந்த ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அதனால லாபம் இருக்குமான்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் உள்ள விடுறதால என்ன நஷ்டம் இருக்குன்னு அவர் யோசிப்பாரு. இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல என்னோட இடத்த நான் தக்க வச்சுக்கணுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காரு. அது பொதுவாக எல்லா தலைவர்களும் அதை விரும்புவாங்க. இப்ப டிஎம்கே ஒரு ஃபேமிலி பார்ட்டியா இருக்கனால அவங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை, ஸ்மூத்தா அது போயிருச்சு. எப்படியுமே அது எங்க கைக்கு தான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். பட் நார்மலான ஒரு பார்ட்டியில தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிறதும் முக்கியமான ஒரு சேலஞ்ச் தான். ஸோ இப்ப இவங்கெல்லாம் நேத்து இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணுவாங்க, நாளைக்கு உள்ள வந்தாங்கன்னா திரும்பவும் அந்த சிங்கிள் லீடர்ஷிப் அப்படின்ற இடத்துல அந்த இமேஜ் வந்து உடையும். இப்போ சிங்கிள் லீடர்ஷிப் தான் ஏடிஎம்கேல இருக்குன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு செங்கோட்டையன் மாதிரி அவங்களும் சில அதிருப்திகளை வெளிப்படுத்தலாம். அப்படி ஏதாவது வெளிப்படுத்தினாங்கன்னா ரைட்டு, ஏடிஎம்கேக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு திருப்பி அந்த சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரியான இமேஜ் தான் இருந்தது. சசிகலா அவர்கள், இபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஏடிஎம்கேக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்ற இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்கள வெளியேற்றினதுக்கு அப்புறம் அந்த நரேட்டிவை உடைச்சிருக்காங்க. இல்ல ஏடிஎம்கே என் கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருக்காரு. திரும்பவும் நீங்க அவங்கள உள்ள விட்டீங்கன்னா திரும்பவும் பழையபடி ஏடிஎம்கேக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்ற அந்த நரேட்டிவ் திரும்ப பில்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் வீக்கா இருக்கார் அப்படின்ற பேச்சுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ
அதை அவர் விரும்பல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ அவரை சேலஞ்ச் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் பாக்குறாரு அவர். அது போக ஓபிஎஸும் இபிஎஸ் சிஎம் ஆயத்துக்கு ரெடியா இல்லையே. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் இருக்கிறதால அஃப்கோர்ஸ் பிரச்சனை இருக்கு. இப்போ டிஎம்டிகே நீங்க கேட்டீங்கல்ல, அது நான் எப்படி பாக்குறேன்னா அவங்க டஃபா நெகோஷியேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தா அவங்க எப்படி பாக்குறாங்க அது தெரியல. அவங்க ஆனா எப்பவுமே டஃபா நெகோஷியேட் பண்றாங்க. அவங்களோட தேவையும் மற்ற கட்சிகளுக்கு இருக்கு. அதனால அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாரு, ரைட்டு. இன்னைக்கு அவரு மறைஞ்சிட்டாரு. ஸோ அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் டிராஸ்டிக்கா அப்படியே குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கும் நான் 2010 பண்ண 11 பண்ண நெகோசியேட் தான் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி இது? அன்னைக்கு இருந்த தேவை இன்னைக்கு இல்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ தேவை இருக்குல்ல. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. ஏடிஎம்கே சைட்லயும் அவங்க வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அவங்க அட்டாக் பண்றாங்க. ஒரு சைட்ல திமுகவையும் அட்டாக் பண்றாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சா தேர்தல் நல்லா நடந்திருக்குன்றீங்க, எலெக்ஷன்ல தோத்தா முறைகேடுன்றீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப அது யார் அட்டாக் பண்ற விஷயம்? அவங்க திமுகவை தான் அட்டாக் பண்றாங்க. ஸோ ஒரு சைட்ல திமுகவையும் அட்டாக் பண்றாங்க, இன்னொரு சைட்ல இபிஎஸ்சியும் அட்டாக் பண்றாங்க, ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்றாங்க. துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. எக்ஸாக்டா என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எங்களை ஏமாத்திட்டாங்க, சீட் கொடுக்கறது முதுகுல குத்திட்டாங்கன்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ ரெண்டு சைடுமே அட்டாக் பண்றாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாங்க இன்னும் எந்த இடத்துலயும் செட்டில் ஆகல, நாங்க ரெண்டு சைடையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கும், இன்னும் நாங்க எங்கேயும் கமிட் ஆகல அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் இப்போ நெகோஷியேட் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. திமுகல ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. பட் கண்டிப்பா திமுகவுக்கும் விருப்பம் இருக்கு, அவங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று காட்டுப்பள்ளி துறைமுகம் பக்கத்தில் வந்து ஒரு வடமாநில இளைஞர் வந்து மதுபோதையில தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய உடலை வந்து வாங்க மறுத்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வட இந்தியர்கள் வந்து பிரச்சனை பண்ணி காவல்துறையை தாக்கி பெரிய கலவரமாக மாறி இருக்கு. காவல்துறையும் வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நேற்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு இருந்தது. இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு 2000 வட இந்திய இளைஞர்கள் வந்து ஒன்று கூடி காவல்துறையை அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நார்மலா சரி என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை அந்த இளைஞர்களால் ஏற்படுது அப்படின்னும் பொழுது, ஒரு தனியா ஒரு குடும்பமா நான் போய் எப்படி அவங்கள போய் கேட்க முடியும்? 2000 பேர் கூடிய ஒரு ஒரு காவல்துறை அவ்வளோ பேர் ஒரு 300 400 காவல்துறையை வந்து தாக்குறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலிக்கு அவங்களால ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, இந்த ஃபேமிலி எப்படி போய் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம ஒரு தீர்வுக்கு கொண்டு வர்றது? இப்ப தமிழ் மக்கள் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த நியூஸ் நீங்க சொல்றீங்கல்ல, இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவங்களுக்கு கட்சிகள் இல்லை. வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. மேபி பிஜேபி அங்கிருந்து வந்த கட்சின்னு சொல்லலாம், காங்கிரஸ் சொல்லலாம். பட் ஜென்ரலா இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டிஸ் எதுவும் இல்லை. அவங்கள மொபிலைஸ் பண்றதுக்கு, அவங்கள ஆர்கனைஸ் பண்றதுக்கு பார்ட்டிஸ்லாம் இல்லை. அப்படி இல்லாத போது 2000 பேர் ஈஸியா அசம்பிள் ஆகுறாங்க, அவங்களே மொபிலைஸ் ஆகுறாங்க, ஒன்னு சேர்றாங்க, ஒரு இஷ்யூவை மையமா வச்சு ஒன்னு சேர்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 7-8 கோடி மக்கள் நம்ம இருக்கோம். இங்க நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. தமிழர்கள் ஏதாவது பிரச்சனைக்கு தன்னிச்சையா 2000 பேர் மொபிலைஸ் ஆயிருக்காங்களா இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல? 2000 பேர் இங்க மொபிலைஸ் ஆகல. காசு கொடுத்து மொபிலைஸ் பண்ணுவாங்க, கட்சிக்காரங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. தன்னிச்சையா தமிழர்கள் 2000 பேர் மொபிலைஸ் ஆகல, காசு கொடுக்காம அப்படின்லாம் மொபிலைஸ் ஆகல. ஸோ தமிழர்களால செய்ய முடியாத விஷயத்த வட இந்தியர்களால தமிழ்நாட்டில் பண்ண முடியுது. அவங்க ஆர்கனைஸ்டா இருக்காங்க, மொபிலைஸ் ஆகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது கரெக்டா வராங்க. இதுல எனக்கு என்ன பொறுத்தளவுல அவங்களோட கோரிக்கைகள்லாம் நியாயமா தான் இருக்கு. எங்களுக்கு நஷ்ட ஈடு வேணும், ஒருத்தர் இறந்திருக்காரு, அவருக்கு நஷ்ட ஈடு வேணும், அவரோட உடலை வந்து நீங்க அவரோட சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியாயமான கோரிக்கைகள் தான். ஆனா நீங்க இதை பண்ணக்கூடிய முறை இருக்கு பாருங்க, அது கரெக்டா இல்லை. இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய காவலர்களை அடிக்கிறது, இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சனைகளை கிரியேட் பண்றது, வயலன்ஸ்ல ஈடுபடுறது, இதை நம்ம அனுமதிக்க முடியாது. ஒண்ணு நீ ஆர்கனைஸ் ஆகி நீ தமிழ்நாட்டுல பிரச்சனையும் கொடுக்குற, இது சிக்கலான விஷயம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது கவர்மெண்ட் ரொம்ப டஃபா டீல் பண்ணணும். யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்களெல்லாம் குயிக்கா ஸ்பாட் பண்ணணும், அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். இங்க இருந்து பிரச்சனை பண்ற யாரையும் நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரம்ப் எவ்வளவு கராலா இருக்காரு,
என் நாடு, என் நாட்டுக்குள்ள நீ வரனா என் நாட்டோட சட்டத்திட்டங்களை நீ உட்பட்டு தான் நீ செயல்படணும், இங்க பிரச்சனை நீ பண்ணக்கூடாது, வெளில அனுப்பிடுவேன் அப்படின்றது அவரோட லாஜிக். அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து கையில விலங்கு கட்டி ஆமா, மைக்ரேஷன் அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா? ஸோ அது பெரிய இஷ்யூ ஆச்சு இல்லையா? இது 2 நாடுகளுக்கு மட்டும் இது அப்ளை ஆகிற விஷயம் கிடையாது. இப்ப என் ஸ்டேட்டுக்கு நீங்க வரீங்கனாலும் இங்க சில கலாச்சார பண்பாடு, இங்க எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்கு, நான் ஒரு விதமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், இல்ல நீங்க என் வீட்டுக்கு வரீங்கன்னா அந்த இடத்த நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. ஒருத்தரோட வீட்டுக்கு போறோம்னா நம்ம அவரோட வீடை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அங்க போயிட்டு நான் அநாகரிகமா பேச முடியாது, வயலண்டா இருக்க முடியாது. அதே மாதிரிதான் என் ஊருக்கு நீங்க வரீங்கனாலும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க மதிக்கணும், யூனிக்னஸ் நீங்க மதிக்கணும். அதே மாதிரி நீங்க என் ஸ்டேட்டுக்கு வந்து ஒர்க் பண்றீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்படணும், இங்க நீங்க பிரச்சனைகள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இங்க நீங்க வேலை பார்க்கறதுக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்றதான் அது காட்டுது. ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் யார் பண்றாங்களோ அவங்கள நம்ம டஃபா டீல் பண்ணணும். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த கலவரம் நடந்திருக்கு, பிரச்சனை பண்ணிருக்காங்க, என்ன நடவடிக்கை, யாரெல்லாம் நீங்க கண்ணீர் புகை குண்டுகளெல்லாம் நாங்க போட்டோம், லத்தி சார்ஜ் பண்ணோம், பட் எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, எனக்கு அதுதான் முக்கியம். கரெக்டா ஸ்ட்ராங்கா எடுக்கணும். 2000 பேர் மொபைலைஸ் ஆயிருக்காங்க, தன்னிச்சையா அவங்க மொபைலைஸ் ஆகி அவங்களுக்கு இதை பண்ண முடியுது. ஸோ இது ஏன் அவங்க பண்றாங்க? ஸோ அவங்களுக்கு தெரியுது நம்ம ஆர்கனைஸ் ஆனோம்னா இவங்க ரிவர்ஸ்ல போவானுங்க, இவங்க பயப்படுவாங்கன்னு தெரியுது. ஸோ ஒரு ப்ரெஷர் டாக்டிஸா யூஸ் பண்றாங்க அவங்க. நமக்கு இப்ப நம்பர் இருக்கு, 2000 பேர் அங்க நம்ம இருக்கோம், மொபைலைஸ் ஆகும், முதலாளி மேல அழுத்தம் போடுவோம், நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணு நம்ம சேவை அவனுக்கு தேவை, 2வது நம்ம 2000 பேர் சேர்ந்துட்டோம்னா அவனை நம்ம மிரட்டலாம். அந்த இடத்துக்கு இப்ப அவங்க வந்துட்டாங்க. இது நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ற பவர் இருக்கு பாருங்க, நான் நினைச்சா கலவரம் பண்ணுவேன், அது அந்த பவர் என் கையில இருக்குன்னு அவன் நினைக்கிறான் பாத்தீங்களா, இதை அடிச்சு உடைக்கணும். நீங்க இதை அலோவ் பண்ணக்கூடாது. இதை பண்ணீங்கன்னா நாளைக்கு வேற இடத்துல இதை யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால இதுதான் முக்கியமான பிரச்சனை. 2000 பேரால மொபைலைஸ் ஆக முடியுது, எந்த கட்சியும் இல்லாம அமைப்புகளும் இல்லாம டப்புன்னு மொபைலைஸ் ஆகிறாங்க. தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூட சொல்லி பேரணி வந்து போறாங்க ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி. அங்க மனு கொடுக்க தான் போறாங்க. அவ்வளோ அமைதியாக 100 நாள் நடந்த ஒரு கூட்டம் 101வது நாள் 100வது நாள் நினைக்கிறேன் அவங்க போய் மனு கொடுக்க வந்து போறாங்க. அமைதியாக முறையில போன கூட்டம் அது. அவங்க காவல்துறை அடிச்சாங்கன்னு இவங்க ஒன்று கிரியேட் பண்ணாங்க, அங்க பிரச்சனையாச்சு. அங்க பிரச்சனை பண்ணவங்கள அமைதியாக மனு கொடுக்க போன மக்களை வந்து 13 பேரை சுட்டு இந்த அரசாங்கம் வந்து கொண்டுச்சு. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொண்டுச்சு. தமிழர்கள் வந்து போராட்டம் பண்ணி அமைதியான முறையில் போராட்டம் பண்ணோம் அப்படின்னா சுட்டு கொள்றானுங்க. ஆனா இவனுங்க பிரச்சனை பண்ணோன்னே 2000 பேர் கூடி பிரச்சனை பண்றாங்க. ஆனா இங்க அதிகமான வெறும் குறைந்தபட்சம் வந்து ஒரு லட்டி சார்ஜ் மட்டும் தான் பண்றாங்க. இவங்களை துப்பாக்கி சூடு பண்ணுங்க அப்படின்றது நம்ம கோரிக்கை கிடையாது. ஆனா தமிழர்களை நீங்க டீல் பண்ற விதமும் வட இந்தியில டீல் பண்ற விதமும் இருக்கு இல்லையா? ஸோ இது ரொம்ப மாறுது. காவல்துறை டீல் பண்ற விதம் வந்து ரொம்ப காவல்துறையும் சரி அரசியல்வாதிகளும் சரி டீல் பண்ற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக டீல் பண்றாங்க அப்படின்னு தான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இங்க பண்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்படிதான் பண்றாங்க. யூரோப்ல இதே மாதிரி தான் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்போது ஓரளவுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, இமிகிரன்ஸால எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அங்க இருக்கக்கூடிய லிபரல் கவர்மெண்ட்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கிடையாது. இப்படிலாம் மொபைலைஸ் ஆகி அடிக்கல ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி, நான்லாம் காலேஜ் படிக்கும்போது 15 இயர்ஸ் முன்னாடி தான் நான் அன்ரிசர்வ்ட்ல ஊருக்கு நான் போயிருக்கேன் ட்ரெயின்ல. இன்னைக்கு நீங்க அன்ரிசர்வ்ட்ல டிராவல் பண்ண முடியாது. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம கையில கிடையாது. நான் முன்னாடி ஃபுல்லா தமிழ்ஸ் தான் இருப்பாங்க. நான் போயிருக்கேன், நம்ம ஆட்கள் தான் பெரும்பாலும் நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க. வட இந்தியர்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க. பக்கத்துல கம்பார்ட்மெண்ட்ஸுக்கும் பிரச்சனை வருது, அன்ரிசர்வ் பக்கத்துல கம்பார்ட்மெண்ட்ஸுக்கும். ஸோ அந்த அளவுக்கு இப்ப நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்ப 10 இயர்ஸ் முன்னாடி எந்த பிரச்சனையும் வரல, இப்படி அவங்க ஆர்கனைஸ் ஆகல. இன்னைக்கு ஆர்கனைஸ் ஆகுறாங்கன்னா ஒண்ணு அவங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 2வது நம்ம ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் அவங்க வந்திருக்காங்க, 3வது நம்மளை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற தைரியமும் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்களை நம்ம முட்டி பார்க்கலாம், சேலஞ்ச் பண்ணலாம், ஒன்னும் அவங்க பண்ணிட மாட்டாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா நம்ம மொபிலைஸ் ஆகல, நம்ம ஆர்கனைஸ் ஆகாம இருக்கோம், அவங்க ஆர்கனைஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் அவங்களால ஒட்டுமொத்தமா சேர முடியுது, ஒண்ணு சேர முடியுது. நம்ம எதுக்குமே ஒண்ணு சேர மாட்டோமே. தமிழர்கள் என்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம், நம்ம எதுக்குமே ஒண்ணு சேர மாட்டோம். நம்மள ஒண்ணு சேர்க்கணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டாலும் 10,000 வகைகள் அதை உடைச்சிருவாங்க, நம்மள பிரிச்சிருவாங்க. ஸோ நம்ம எதுக்குமே ஒண்ணு சேர மாட்டோம். நான் சின்ன வயசுலயே யோசிப்பேன், கேரளாலலாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா பட்டுன்னு மொபைலைஸ் ஆவாங்க. ஒரு 100 பேர் அங்க சேர்ந்துருவாங்க. உடனே
தமிழ்நாட்டுல அது நடக்கவே நடக்காது. பெரிய பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருக்கும், கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்காம நம்ம போயிட்டு இருப்போம். எதுக்கும் நம்ம ஒண்ணு சேர மாட்டோம். ஸோ அதனால இப்ப அவங்களுக்கு தெரியுது, நம்ம கையில ஒரு பவர் இருக்கு, நமக்கு நம்பர் இருக்கு, எண்ணிக்கை நமக்கு இருக்கு தமிழ்நாட்டுல, நம்ம ஒண்ணு சேர்ந்து அழுத்தம் போடுவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாவும் மாறும். இன்னைக்கு சத்தமே இல்லாம அவங்க நார்த் இந்தியன் பார்ட்டிஸ்க்கு ஓட் போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. பெருசா பொலிட்டிக்கல் அந்த அலிஜென்ஸும் வாங்கல, நான் இந்த கட்சியில இருக்கேன்றதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. பட் சத்தம் இல்லாம வட இந்திய கட்சிகளுக்கு ஓட் போட்டுருக்காங்க. நாளைக்கு அதை ஓப்பனாகவும் பண்ணுவாங்க. என்னோட நலன் இது, அதை நீ கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணுன்ற இடத்துக்கும் போவாங்க. ஸோ இதை கரெக்டா நம்ம டீல் பண்ணணும். இப்ப நான் வட இந்திய தொழிலாளர்களுக்கு எதிராலாம் எதுவும் பேசல, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க கண்டிப்பா தாராளமா இங்க வரலான்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு தேவை இருக்கு, அதெல்லாம் நான் மறுக்கல. எனக்கு கண்டிப்பா வட இந்திய தொழிலாளர்களோட தேவை இருக்கு, நிறைய வேலைகள் பண்றதுக்கு நமக்கு ஆட்கள் இல்லை. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் வரும்போது நம்மளை ரிப்ளேஸ் பண்றாங்க. அவங்க நம்மளால ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை இவங்க ரிப்ளேஸ் பண்றாங்க. ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் அவங்களோட தேவை இருக்கு. ஆனா அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகுதுன்னா, தமிழர்களை நீங்க ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஜாப்ஸ்ல. 10,000 ரூபாய் தமிழர்கள் கொடுக்குறோம்னா இவங்க 5,000 ரூபாய்க்கு வராங்க. அப்ப நீ எதுக்கு, நீ கிளம்பு, நான் 5,000 ரூபாய் வச்சு வேலை வாங்கிக்கிறேன்னு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்ப எந்த இடத்துக்கு போயிருக்குன்னா, அவங்க நம்மளை ரிப்ளேஸ் பண்ற இடத்துக்கு போயிருக்கு. இதை எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் தமிழர்களை ரிப்ளேஸ் பண்ற விஷயத்தை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப தமிழர்கள் வேலை இல்லாம சும்மா தமிழர்களா நம்ம இங்க இருந்தா போதுமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போகணுமா? அதை எப்படி நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஸோ இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. தமிழர்கள் எப்பவும் போல நம்ம உறக்கத்துல தான் இருக்கும், மீடியா பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இந்த இஷ்யூவே பார்க்குற நிறைய நியூஸ் பேப்பர்லாம் அதை பேசலையே. இது சாதாரண பிரச்சனையா? 2,000 பேர் மொபிலைஸ் ஆயிருக்கான் ஒரு இடத்துல, 2,000 பேர் மொபிலைஸ் ஆயிருக்கான். தமிழர்கள் எங்க 2,000 பேர் எவ்வளவு ப்ரொடெஸ்ட் இந்த மாதிரி தன்னிச்சையா ஆர்கனைஸா எவ்வளவு பண்ணிருக்காங்க? இப்ப தமிழர்கள் 2,000 பேர் ஒரு இஷ்யூ எடுத்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய நியூஸா அது மாறும். அப்ப இதுவும் நியூஸ் தானே? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளதானே நடக்குது. ஆனா ஹிந்துல போட்டிருக்காங்க, நிறைய நாளிதழ்கள் இத கவர் பண்ணல. இதுவே அப்ப அவங்களுக்கு தெரியுது, இதை மூடி மறைக்க வேண்டிய தேவை இருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க. பெரிய விஷயம் இது மூடி மறைச்சாலுமே தமிழ்நாட்டில் இது தொடர்ச்சியா இந்த வட இந்தியர்களால நடக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து செய்திகள்ல வரதை நம்ம பார்க்க முடியுது. திருவள்ளூர்ல வந்து ஒரு பெண், சின்ன பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதன் பிறகு ஒரு செங்கல் சூளையில ஒருத்தர் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதன் பிறகு பால் விளையாடி ஏதோ ஒரு குடும்பத்தில் அடிச்சிருக்கு, அங்க இருந்து நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வடமாநில இளைஞர்கள் சொல்லி அங்க ஒரு பிரச்சனை. இப்படி தொடர்ச்சியாக இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக 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 இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, தமிழ் குடும்பங்களுக்கு வந்து இது பிரச்சனையாக மாறுது. இப்படி என்ன பண்றானுங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு 10-15 பேர் வந்து ஒன்னா வேலை செய்யறானுங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே ஒண்ணு கூடி ஒரு காட்டு மிராண்டித்தனமா பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்றது. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவோம், எதுக்கு இவனுக்கு கூட போய் மோதிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பிளான் ஸ்ட்ராட்டஜி. ட்ரெயின்ல இருக்கும்போது கூட அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்காரன் டீசென்டா இருப்பான், ரொம்ப அக்ரெசிவா வரமாட்டான்னு தெரியும். நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா சவுண்ட் எல்லாம் கொடுத்தா அவன் போயிருவான்னு தெரியும். அதை வெளியும் பண்றது, வெளியும் இதை வந்து பிஹேவ் பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஒரு காட்டு மிராண்டித்தனமா வந்து பிஹேவ் பண்றாங்க. இந்த பிஹேவ் பண்றதை வந்து நம்ம அனுமதிக்க முடியும். அவனால நமக்கு வேலை நடக்குது, குறைவான சம்பளத்துக்கு வரான், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இவனால தமிழ்நாட்டுல அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதை வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு இது எல்லாருக்கும் பெரிய தலைவலியாக மாறி நிற்கும். உடனடியாக தமிழ்நாடு அரசும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து இதை வந்து கையில் எடுத்து உடனடியாக இவங்களுடைய எண்ணிக்கையை ஒரு கண்ட்ரோல்ல வரணும். அல்லது இவன் எவ்வளவு பேர் வரான் அப்படின்றத வந்து கணக்கு வைக்கணும். எந்த கணக்கும் இல்லாம இவன் மாட்டான், அங்க இருந்து டிக்கெட் எடுக்காம ஏறுவான், இங்க வந்து இறங்குவான், இங்க இருந்து எதனா குற்றம் பண்ணிட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்குவான், இங்க இருந்து காவல்துறை அங்க போவோம். எல்லாருக்கும் இது வந்து பிரச்சனை தான். அதனால இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா மாற்றக்கூடிய வேலைகள்ல அரசியல் கட்சிகளும் அரசும் ஈடுபடணும் அப்படின்றது கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல சொன்னேன் இல்லையா, ஹிந்துல அதை செய்தியா போட்டிருக்காங்க, போட்டோ எல்லாம் போட்டு பெரிய செய்தியா போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு செய்தி நீங்க படிச்சீங்களா? அதுக்கு பக்கத்துல இன்னொரு செய்தியும் இருந்தது. அதுல என்ன போடுறாங்க, ஒரு பெண் கான்ஸ்டபிள் மெரினா பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க. அங்க ஒரு யூபிஐ சேர்ந்தவரோ யாரோ ஒருத்தர், வட மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் அந்த பெண் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு. எங்க போலீஸ்கார பெண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு, பண்ணிட்டு ஓடுறாரு. அப்புறம் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கப்படுது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னது போல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப வேகமா இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, அவங்க ஒரு இடத்துல இருந்து இங்க வராங்க இல்லையா, அது டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சர்லாம், ரொம்ப டிஃப்ரெண்டான பகுதியில இருந்து வராங்க. அங்க கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு கல்ச்சர் இருக்கு. இங்க நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஆட்கள். நம்ம ட்ரெயின்லயே நான் உட்காரும் போது நான் யோசிப்பேன், நம்ம ஆட்கள் பார்த்தோம்னா அப்படியே கரெக்டா பின் டிராப் சைலன்ஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. பெருசா பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியான மக்கள், குவைட்டான மக்கள். பேசினாலும் நம்ம மூவ்மெண்ட்லாம் ஸ்லோவா இருக்கும்.
அப்படியே ஸ்லோவா இப்படி திரும்பி எடுத்து பேசிட்டு போவாங்க. இதே அவங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசும்போது பார்த்தா ரொம்ப சத்தமா இருக்கும், மூமெண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம கல்ச்சர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதே நீங்க காஷ்மீருக்கு போனீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு அமைதியே டிஃப்ரெண்டா இருக்குவாங்க. ஒரு இடத்துல அப்படியே கையை காலெல்லாம் வச்சுட்டு அசால்ட்டா ஒரு ஹாஃப் அன் அவர் மூமெண்ட்டே இல்லாம உட்காந்துருப்பாங்க. கையில ஒரு டீ இருக்கும், ஒரு சிகரெட் இருக்கும், அப்படி அசால்ட்டா அப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மக்கள். நார்த்ல அந்த அந்த அமைதியே இருக்காது. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு டெல்லியில ரொம்ப பிடிக்காத விஷயமே நாய்ஸ் தான். எனக்கு நார்த்ல நான் ஹேட் பண்ணக்கூடிய விஷயமே அதான். சத்தமா பேசுவாங்க, கச்சமுச்சான்னு எப்பவுமே ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டுக்கு போனா பயங்கர சவுண்டா இருக்கும். நம்ம இங்க இருந்து பழகிட்டோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தது ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்க போயிட்டு நாகர்கோவிலுக்கு வந்து சேர்றேன். ஜம்முதாவி எக்ஸ்பிரஸ்ல ஃபேமிலியோட வந்து சேர்றேன். அப்படியே பயங்கர நிம்மதி எனக்கு. இங்க வந்து இந்த சவுண்ட், இந்த அமைதி, மக்கள் சாஃப்டா மட்டும் பேசுறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த லக்கேஜ் தூக்குறவர் இருக்காருல்ல, அவர் வந்து கேட்கிறாரு, 20 ரூபாய் நம்ம கொஞ்சம் கேட்கிறாரு. நாங்க இல்ல கொஞ்சம் கம்மியா போடுங்க, நம்ம பார்கெயின் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்கெயின் பண்ணுவோம். என்ன நீங்க தாங்க எங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுக்கணும், நம்ம ஊருக்காரர் நீங்க, இது கூட நீங்க பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி பொலைட்டா பாலிஷா அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா கலவரம் நடக்கும் ட்ரெயின்ல தான். நம்மளை சுத்தி விரட்டி ஒரு 4-5 பேர் வருவாங்க, குடுத்தே ஆகணும்பாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஃபர்ஸ்ட் டைம். அங்கிருந்து வரும்போது அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருந்தது எங்க ஊருக்கு வந்து சேரும்போது. ஸோ நம்ம கல்ச்சர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏகப்பட்ட பேர் அங்கிருந்து இங்க உள்ள வரும்போது இந்த ஒரு கலாச்சார மோதலும் கண்டிப்பா நடக்கும். வேற ஒரு கல்ச்சர் இன்னொரு கல்ச்சரோட கிளாஷ் ஆகுது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு இந்த மக்களோட பிளெண்ட் ஆகி போகணுன்ற புரிதலும் இல்லை. இங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சர். இப்ப நம்ம அந்த பிளெண்ட் ஆகி போவோம். பாம்பேக்கு போகும்போதோ டெல்லிக்கு போகும்போது நம்ம பிளெண்ட் ஆகி அவங்களோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அப்படிதான் ஆகும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது. இவங்க அந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. 2000 பேர் மொபிலைஸ் ஆகுறாங்கன்னா அந்த முயற்சி அவன் எடுக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ நான் ஆர்கனைஸ்டா இங்க இருப்பேன்னு தானே அவன் பாக்குறான். ஸோ அதனால இது ஒரு சிக்கலான ஒரு காரியம். கண்ட்ரோலுக்குள்ள இதை டெஃபினட்டா கொண்டு வரணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். எல்லா பார்ட்டிஸும் எடுத்து பேசணும். அன்பார்ச்சுனேட்லி மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்லாம் அமைதியா இருக்காங்க. இப்ப பாருங்க 6.5 லட்சம் பேரை இங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறோன்றாங்க. அதை பெருசா இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணலையே. இவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து பீகாருக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு வர்றாரு. பீகாரோட மேன்மை பெருமை எல்லாம் பேசிட்டு வர்றாரு. சோ நீங்க அதை ஸ்டாப் பண்றதை விட எப்படி அந்த ஓட்டை நம்ம வாங்கலாம்னு தான் பாக்குறீங்க. புதுசா ஒரு 6 லட்சம் பேர் வாக்காளர்கள் ஆகலாம், எப்படி நம்ம அந்த ஓட்ஸை வாங்கலாம்னு பாக்குறீங்க. சோ இங்க இருக்க அரசியல்வாதிகளோட மைண்ட் இப்படி இருக்கு. இந்த பிரச்சனையா அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, தமிழர்கள் பிரச்சனையா பார்க்க மாட்டேங்கிறாங்க. அடுத்ததாக காலையிலேருந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திண்டிவனம் நகராட்சியில வந்து ஒரு பெண் கவுன்சிலர், திமுகவுடைய பெண் கவுன்சிலர், அவங்க பேர் வந்து ரம்யா நினைக்கிறேன். அவங்களுடைய காலில் ஒரு அரசு ஊழியர் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நார்மலாக தான் மன்னிப்பு அவங்க கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி மனப்பான்மையில இல்லை, எனக்கு வேற வழி இல்லாமல் நான் அவங்க காலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு ஊழியர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. சமூக நீதி சமூக நீதி அப்படிலாம் பேசிட்டு ஒரு அரசு ஊழியர், அவர் கூட வந்து அரசு ஊழியரை வந்து காலில் விழ வைத்து ஒரு திமுக கவுன்சிலர் இருக்காங்க அப்படின்னா, இது என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலனே தெரியல. பாருங்க, இப்ப 50-60 ஆண்டுகளா சமூக நீதி, மார்க்சிசம், அம்பேத்கரியம், பெரியாரியம், லெனினியம், எங்கெல்சியம்லாம் பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பேச்சு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேச்சு பேச வேண்டியது. அதுவும் எதிர்கட்சியா இருக்கும்போது பேச்சு இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள். நாங்க தான் மிகப்பெரிய முற்போக்காளர்கள். சாதிய ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்தாச்சுன்னா நம்ம திராவிட ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா பயங்கர அக்ரெசிவா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடக்குது. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இது எந்த அளவுக்கு சாதிய ஒடுக்குமுறை தமிழ்நாட்டுல களத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் அது காட்டுது. இது சாதாரண ஒரு இன்சிடென்ட் கிடையாது. காலில் விழுந்துட்டு போயிட்டாருன்ற விஷயம் கிடையாது. இது அந்த கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றத காட்டுது. அது இந்த மாதிரியான கேவலமான வழிகள்ல அது வெளிப்படுது. ரைட், இது இப்ப வெளிப்பட்டாச்சு. இது எப்படி ரியாக்ட் பண்றோம்? நம்ம ஆளும் வர்க்கம் பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இப்ப யாரும் இதை பேச மாட்டாங்க. இதுதான் சண்முகம் அவர்கள் இருக்காங்கல்ல, சிபிஐஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரி. அவர் ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல அவர் பேசுறாரு. இன்னைக்கு காலைல எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த பீஸ் வந்து எனக்கு வந்தது. ஒரு 1.5 minutes வீடியோ தான். இப்ப சாதிய கொடுமைகள் எல்லாம் சப்போர்ட் பண்றது ஒரு சைடு, ஆனா அது நடக்கும்போது அமைதியா இருக்காம பாருங்க, அவனும் சப்போர்ட் தான் பண்றான் அப்படின்ற விஷயத்த அவர் அழகா பேசியிருப்பாரு. முடிஞ்ச அந்த லிங்க் ஏதாவது கிடைச்சா நம்ம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணலாம். ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. குறிப்பா அவர் மென்ஷன் பண்றது யாருன்னா இந்த திராவிட அமைப்புகள்னு சொல்லி அவர் பேசுறாரு. இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் போது சத்தம் இல்லாம அமைதியா இருக்காங்க,
இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்களும் சாதிய மனப்பான்மையில தான் இருக்காங்க அப்படின்றதான் காட்டுது. அமைதியா இருக்காங்க, நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்றதான் காட்டுது. இதே ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா பட்டுன்னு கையில் எடுத்துருவாங்க. அது கையில் எடுத்து சாதிய ரீதியா இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இப்ப இந்த நெகட்டிவான விஷயங்களே டச் பண்றது இல்லைங்க. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிராமினா இருப்பார், ஏதாவது ரோட் ஓரத்துல அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பார். எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா ஞாபகம் இருக்கு. அவரு ஏதோ தூய்மை பணியாளர் யாரையோ கொஞ்சம் சண்டை போடுவார், அதை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அச்சா அபுச்சா, அவர் ஒரு இண்டிவிஜுவல்ப்பா, அதை எடுத்து பரவாயில்ல பேசுங்க. ஆனா இப்பயும் பேசணும்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது. அது எப்படி திமுக கவுன்சிலரா பார்த்து இது நடக்குது? மத்த அதிமுக கவுன்சிலர் இருக்காங்க, மத்த காங்கிரஸ் கவுன்சிலர், மத்த கவுன்சிலர்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் இந்த பிரச்சனை எழாத பொழுது கரெக்டாக திமுக கவுன்சிலருக்கு மட்டும் இந்த பிரச்சனை எழுதியே அது எப்படி பாக்குறது? இன்ஃபேக்ட் அது திமுக கவுன்சிலருக்கு இருக்கிற பிரச்சனையா கூட நான் அதை பார்க்கல. மேபி இப்ப அப்படி நடந்திருக்கலாம். பட் நம்ம ஆளுங்க என்ன, எல்லா கட்சி கவுன்சிலர்களும் இப்படி தானே இருப்பாங்க. நம்ம சொசைட்டியே ஒரு கேஸ்டிஸ்ட் சொசைட்டி தானே, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க மாத்த வந்தவங்க நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த இஷ்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட நின்று பேசுற மாதிரி நீங்க நின்று பேசி மக்களோட ஓட்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஒடுக்குமுறைகளை நீங்க கட்டவிழ்த்து விடுறீங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை நீ கையாண்ட விதம் எப்படி இருந்தது? 13 நாள் அவங்க சண்டை போடுறாங்க வெளில வந்து. அவங்கள பத்தி பேசும்போது நீங்க என்ன தொனியில பேசுறீங்க? முதல்வர் கூட வந்து சாப்பிட்டாருல அப்படின்றீங்க, டீ குடிச்சாருல, டீ குடிச்சாருன்றீங்க, அது போதாதா அப்படின்றீங்க. நான் போதாதான்னு சொல்லல, பட் அதான பொருள். சோ இதை எப்படி நம்ம பாக்குறது? உங்களுக்கு அதை பத்தின புரிதல் கூட இல்லை. எதிர்கட்சியா இருக்கும் போது தான் நல்லா செயல்படுறீங்க. ஆளும் கட்சி ஆயிட்டீங்கன்னா நீங்க எதை எதிர்த்தீங்களோ அதையே நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஆட்களும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, டிராவிடியன் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போலித்தனமும் பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கு சில நேரங்கள்ல பார்க்கும்போது. இப்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், நான் ஒரு ஜேர்னலிஸ்டா பார்க்கல, பட் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவை விமர்சிச்சு போட்டிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு அவரு போடுறாரு. ஸ்பெசிபிக்கா உங்களோட கிளைம் என்ன? தமிழ்நாட்டுல சாதி பேர்ல நாங்க யூஸ் பண்றது கிடையாது, ஏன்னா நாங்க முன்னேறிய மாநிலம், சாதியெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் நீங்க திரியிற ஆட்கள் இல்லையா? ஸோ ஸ்பெசிபிக்கா ஒருத்தனை அட்டாக் பண்ணுன்ற தேவை உங்களுக்கு வரும்போது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு உள்ள கொண்டு வரீங்க. அவர் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதாவது அந்த பேரை பயன்படுத்தக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரெட்டின்னு பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, அவர் ஆதவ் அர்ஜுனா தான் பயன்படுத்துறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? ரெட்டின்றதை ஆட் பண்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தேவைன்னா நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம், நீங்க தமிழ்நாட பாருங்க யாரும் சாதிய பெயர்களே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை ஒரு அட்வான்டேஜா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா ஒருத்தன் இந்த சாதிய பேரை யூஸ் பண்ணலனா கூட நீங்க வழிய போய் அதை உள்ள கொண்டு வரீங்க. இன்னொரு சைட்ல எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. இப்ப ரங்கராஜ் பாண்டே அப்படின்றது அந்த பத்திரிகையாளரோட பெயர். அப்ப இவங்க என்ன மாதிரி உருட்டினாங்கன்னா, ரங்கராஜன் சொல்ல வேண்டியதானே, அது என்ன பாண்டே, என்கிட்டே சண்டை போட்டுருக்காங்க, பாண்டேன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் சாதி பெயரை வச்சிருக்காருன்னா அது அவரு எல்லாருமே அப்படிதான் அடையாளப்படுத்தி கூப்பிடுறாங்க. அவரு அந்த பிளான்லாம் அவர் வைக்கல, பட் ஸ்பெசிஃபிக்கா அதை டார்கெட் பண்றீங்க. ஆனா இங்க பேரே வைக்கல, ஆனா நீங்க அந்த சாதி அடையாளத்தை உள்ள கொண்டு வரீங்க. ஸோ உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தேவையான நேரத்துல சாதியை உள்ள கொண்டு வர்றது, தேவையில்லைன்னா சாதியை அட்டாக் பண்றது, இதுதான் உங்க பாலிடிக்ஸா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா சாதிக்கு எதிராக நீங்க சண்டை போடல, சாதியை நீங்க உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்க லாபத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்க லாபத்துக்கு நீங்க சாதியை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க சாதியை எப்படி ஒழிப்பீங்க? சாதி உங்களுக்கு இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு சார், சாதியை வச்சு நீங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் இங்க பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இஷ்யூ பேஸ்டா, இண்டிவிஜுவல்ஸ் பேஸ்டா சாதி யூஸ் பண்றாங்க இல்லையா, இதை எல்லா இடத்துலயும் இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லாருமே இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி. ஸோ பாதிக்கப்பட்ட மக்கள், கஷ்டத்துல இருக்க மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். கீழே இருக்க அடித்தட்டு மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும், அவங்க செயல்பட ஆரம்பிக்கணும். இவங்க எந்த வகையிலையும் சொல்யூஷன் கிடையாது, இவங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், இவங்க தான் பிரச்சனையே. அந்த புரிதல் நமக்கு வேணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 50% டேரிஃப் வந்து நம்ம அமெரிக்கா வந்து நம்ம மீது போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய ஹோட்டல்ஸில் நாங்கள் வந்து பெப்சி, கோக்கு இது போல வந்து அமெரிக்க பொருட்களை வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலியமாக எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இஷ்யூஸ் வரும்பொழுது இப்படியான அறிவிப்புகள்லாம் வரும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கூட இதை வந்து சொன்னாங்க, கோக் பெப்சிலாம் வந்து நம்ம பயன்படுத்த போறதில்லை இனிமே அப்படிலாம் வந்து சொன்னாங்க. நிறைய இஷ்யூஸ் வரும்போது இந்த மாதிரி
அதுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா இது பிராக்டிக்கலா ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாது. நீங்கள் சொன்னது போல் ஜல்லிக்கட்டு இஷ்யூ நடந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்குது. சில கடையிலலாம் இப்போ கோக் நாங்கள் வாங்குறதில்ல தம்பி, நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸாக நாங்கள் வச்சுருப்போம். காளிமார்க், பொவாண்டோ, அப்புறம் டொரினோ இதெல்லாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ சூழல் என்ன? இப்போ எல்லா கடைகள்லையும் கோக் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கோக் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்கு, பின்னாடி ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கு. அவன் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறான், அந்த ப்ராடக்டை இந்தியாவில் வந்து வித்துட்டு இருக்கான், யூஎஸ்ஏக்காரன் இந்தியாவில் வந்து வித்துட்டு இருக்கான். இப்போ நான் ஒரு கடைக்காரன், ஒரு கடை வச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு கோக் கிட்ட இருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி என் கடையில் வைக்கிறேன். கோக்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஃப்ரிட்ஜில் நான் அடுக்கிறேன். அதான் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ அதில் கிடைக்குது. கடைக்காரனா நான் அதை விற்கிறேன்னா எனக்கும் அதில் ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ மற்ற ப்ராடக்ட் செய்யாத விஷயத்த அவங்க பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னுலாம் எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு வேல்யூ அடிஷன் அங்கே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க விற்கிறவனுக்கு விற்க வேண்டிய தேவை ஏற்படுது, வாங்குறவனுக்கு வாங்க வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ இது ஒரு மோசமான ப்ராடக்ட் இல்லை, அதை எப்படி நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பேசுறீங்க? நான் ஜஸ்டிஃபைலாம் பண்ணல, அது கண்டிப்பாக மோசமான ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்டால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சுகர் தான் இல்லை, அது சுகர் வாட்டர், சர்க்கரையை வாயில் எடுத்து போடுறதுக்கு தான் சமம். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதை வாங்குறான்ல அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ அது கொடுக்குது, ஏதோ ஒரு வேல்யூ அவனுக்கு அதை ஆட் பண்ணுது. விற்கிறவனுக்கும் ஏதோ ஒரு மார்ஜினை ஆட் பண்ணுது. ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸால் அதை செய்ய முடியல. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நம்ம எப்பவும் சொல்றது அந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் கிளாஸா வளர்ந்து வரணும்னு நான் சொல்றதுக்கான காரணமே இதுதான். கோக்காரங்க ஒரு வேலையை பார்க்குறான்ல, அதை பெட்டரா நம்ம பார்க்கணும். அதை விட ஒரு பெட்டரான ப்ராடக்ட், அதை விட ஒரு பெட்டரான சர்வீஸ், அதை விட ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கணும். கொடுத்தா நம்ம கோக்கை ரிப்ளேஸ் பண்ணலாம். இது இதெல்லாம் தாண்டி கோக்கு குடிக்கிறோம் அப்படின்றதே வந்து ஒரு ஹை கிளாஸ் ஃபீல் தான். கையில வச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது அதை ஒரு ஒரு கெத்தா பாக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த உணர்வை மற்ற பிராண்ட்ஸ் ஏற்படுத்தணும்ல. அதான் சொல்ல வரேன். அப்ப நீங்க ஒரு கேபிட்டலிஸ்ட் கிளாஸா இருக்கணும். இப்ப மேட் மென் அப்படின்ற ஒரு சீரீஸ் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, ரொம்ப அருமையான சீரீஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரீஸ். அது என்னன்னா, மீடியா ஆட்கள், அட்வர்டைசிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ்லாம் அவங்க தான் கிரியேட் பண்றாங்க. ஸோ ஒரு எலிட் நிறுவனம், அது பெரிய பிராண்ட்ஸுக்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். எப்படி இந்த காம்படிஷன் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கு, எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கிரியேட் பண்றாங்க, எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. கோக்குன்றது அப்படிதானே ஒரு லைஃப் ஸ்டைல். அது லஞ்சுக்கு நான் போறேன்னா ஒரு கோக்கை கையில வச்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இருக்கேன்னா அப்படி கையில ஒரு கோக்கை வச்சுக்கணும். இது ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல அவன் கிரியேட் பண்றான். ஜீன்ஸ்னா அதான், ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தோம்னா அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல கிரியேட் பண்றாங்க. ஒரு டிஷர்ட் போட்டுக்கணும், அப்படி ஒரு பைக் எடுத்து நல்லா வேகமா ஓட்டணும், இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ கோக் அதை சக்சஸ்ஃபுல்லா ப்ரொமோட் பண்றான்னா அதை அவன் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான், அது எதர்ச்சியா நடக்கல. ஸோ அவன் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான், நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை அவன் கிரியேட் பண்ணுறான். நம்ம சினிமால இருந்து எல்லா இடத்துலையும் அந்த விஷயத்தை வந்து அவன் ப்ரொமோட் பண்ணுறான். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நிறைய கேபிட்டலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மேட் மென்ன்ற சீரீஸ் நான் ஏன் கொண்டு வரேன்னா, அதில் ஒரு டான் ரேப்பர்ன்ற ஒருத்தர் தான் முக்கியமான கேரக்டர். அவரு இந்த மாதிரியான நிறைய கேம்பெயின்ஸ்லாம் ரன் பண்ணுவார், ஒரு நிறுவனத்தோட டாப் பொசிஷன்ல இருப்பார். கடைசியில் அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவார். நம்ம ஏதோ ஒரு விரக்தி அவருக்கு வந்துடும். அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து என்ன பண்ணுவார்னா, கடைசி சீரீஸோட கடைசி எபிசோட்ல கோக்கோட ஒரு கேம்பெயினை தான் டெவலப் பண்ணுவார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப ஐகானிக்கான சாங், அதை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அந்த சீரீஸை முடிப்பாங்க. எல்லா இனம், எல்லா மக்கள், எல்லா ரேஸ் எல்லாம் சேர்ந்து இருந்து இந்த கோக்கை பிடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி, அது ஒரு ஐகானிக்கான கேம்பெயின். ஸோ இதெல்லாம் அவன் பிளான் பண்ணி பண்றான். கோக்குன்றது இனம், மொழி, நாடுகளை கடந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி அவன் கேம்பெயின் பண்றான். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து அது உட்கார்ந்துருக்கு. வெனிசுவேலால இருக்கு, பிரேசில்ல இருக்கு, யூரோப்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ அப்ப அதை உடைக்கணும்னா அவன் ஒரு சர்வீசிங் ஆஃபர் பண்றான் பாருங்க, அதை மீறி வேற விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதே மாதிரி பேரலான ஒரு கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணும். நம்ம அந்த கல்ச்சரோட சேர்ந்த ப்ராடக்ட் தான் இதெல்லாம். கோக்குன்ற ப்ராடக்டால பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் அது ஒரு கல்ச்சர் சார்ந்த ஒரு விஷயம். வாரன் பஃபெட்லாம் அந்த பிராண்ட் அவ்வளோ மதிக்கிறாரு. அது காரணம் அவருக்கு அந்த பிராண்டோட வேல்யூ தெரியும். இது கரெக்ட்னே நான் சொல்ல வரல, ஆனால் அது ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் அதுல நிறைய இன்வெஸ்ட் பண்றாரு. வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா கோக் மட்டும்தான் குடிப்பாராம். அவரோட டாக்டர் பேசும்போது சொல்றாங்க, என் அப்பா தண்ணி குடிச்சு நான் பார்த்ததே இல்லை, கோக் மட்டும்தான் குடிப்பாரு.
90 வயசு வரைக்கும் இன்னும் உயிரோடு இருக்காரு. இது என்ன லாஜிக்னே தெரியல. ஓகே. இந்த வயசு வரைக்கும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர்லாம் நம்ம கொண்டு போகணும்னா, புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும்னா அந்த வேலையை நம்ம பண்ணணும். நிறைய அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம விஷயங்களை ப்ரொமோட் பண்ணணும். அது சீரியஸான ஒர்க். இல்லை நான் பேன் பண்ணி அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு 2 வாரம் நம்ம யோசிப்போம். அப்புறம் 3வது வாரம் மறக்க ஆரம்பிச்சிருவோம். திருப்பி அதை குடிக்க ஆரம்பிச்சிருவோம். அது ஒர்க் ஆகாது. அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட வந்து ரொனால்டோ வந்து கோக்கு எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்ச ஒரு சீன். அதனால வந்து நிறைய அளவுல அந்த ஷேர் மார்க்கெட்லாம் அவங்களுடைய இது டவுன் ஆச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அது கண்டினியூ ஆக முடியல இல்லையா? ஸோ அதை தாண்டி வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு பிராண்ட் வந்து அதை தாண்டி வந்துட்டே இருக்குது. ஸோ அவங்க ஏற்படுத்தின லெகசி இருக்கு இல்லையா? ஸோ அதை உடைக்க முடியல. ஒரு 2 வீக்ஸ் அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆமா. 3வது வாரம் மறந்துடுவாங்க. 3வது வாரம் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் கையில் கோக் வச்சிருப்பாங்க. அவங்களும் கோக் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதை மறந்துடுவாங்க. மனிதர்களோட மைண்டே அப்படிதான். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஹாட் ஸ்டாரில் ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். டை ஹார்ட் வித் வெஞ்சன்ஸ்னு ஒரு பழைய படம். டை ஹார்ட்ன்றது ப்ரூஸ் வில்லிஸ்ன்ற ஒரு முக்கியமான ஆக்டர். ரொம்ப அருமையான படங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பழைய படங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா 10 மினிட்ஸ் ஒருக்கே ஆட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பயங்கர கடுப்பு. ஏன்னா நல்ல படம், இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், 10 மினிட்ஸ் ஒருக்கே ஆட் போடுறாங்க. இனிமேல் இந்த ஹாட் ஸ்டார் நம்ம பார்க்கக்கூடாது, இவனை பாய்காட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு பார்க்குறேன், திருப்பி அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கே அந்த கோவம் வரும்போது அதை பாய்காட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நானே ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். வீட்டில் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதில் நானுமே பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த பேன் பண்ணுற அந்த கல்ச்சர்ன்றது ரொம்ப கஷ்டம். பாய்காட் பண்ணுறதுன்ற கல்ச்சர் ஏதோ ஒரு வகையில் அது திரும்ப உள்ள புகுந்துடும். ஏன்னா இந்த மாதிரியான பிராண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா ஆம்னி பிரசன்ஸும்பாங்கல்ல, கடவுள் ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் கடவுள் இருப்பாரும்பாங்கல்ல. இந்த மாதிரி பிராண்ட்ஸும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பாய்காட் பண்ணி காலி பண்ணிட முடியாது. அந்த இடத்துல இன்னொரு ப்ராடக்டை நீங்கள் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதுக்கு பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு கேபிட்டலிஸ்ட் கிளாஸாக நீங்கள் இருக்கணும். அதை நீங்கள் உள்ளே புஷ் பண்ணணும். அது கஷ்டமான ஒரு விஷயம். கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீட்டாக பண்ணணும். நான் நிறைய நேரங்களில் பார்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுல அந்த மாதிரியான யூனிக்னஸ்லாம் இல்லை. ஏதோ சும்மா எம்டியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்குது. கோக்லாம் ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அதை நம்மளும் கேர்ஃபுல்லாக பண்ணால் மேபி ஃப்யூச்சரில் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துட்டீங்க. இந்த வீடியோ முடிகிற இந்த தருவாயில கூட இன்னும் கரண்ட் வரல, இப்போ வரும் அப்படின்றது தெரியல. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கோக் பற்றி வேற நிறைய பேசுகிறோம். கோக் பற்றி பேசும்போது தாகமாகவும் இருக்கு, ஏசியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கரண்ட்டும் வரல. ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சர்ல எல்லாம் மாறுதான்னு பார்ப்போம். நன்றி.